இந்த காலெலாம் நல்லா வேகம், நல்லா கால் அப்படியே அடித்து குத்த வந்துக்கிட்டு இருந்துச்சு. நல்லா மாடு வேகமான மாடாக தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் மந்தம் தான் இருந்துச்சு. ஆனால் மாடுலாம் நல்ல மாடாக தான் இருக்கும். உயரம் தரம் நல்லா நாடி மர காதுராவாத மாடு. இப்போ காதுராவாத மாடு வந்து இந்த நோன்புகளுக்கு நல்லா போகுது. இப்போ மேக்ஸிமம் நிறையா மாடு பார்த்திங்கன்னா காதுராவாமல் தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் நிறையா வந்திருக்கு. இது அந்தளவுக்கு ஒன்றும் ஒருத்தவள இல்லை பாருங்க. முகலட்சணை உடம்பு கட்டு எதுவுமே சரியில்லை. இந்த இதெல்லாம் காங்கயம். இந்த இது நல்லா தலை நல்லா இருக்குது. இந்த மாடுமே அப்படி தலையில் ஒரு செட் ஆகிறதா இருந்தாலும் பரவாயில்ல. இது தும்மல் கட்டு பத்தலை மாட்டில். சந்தைக்கு நிறையா மாடு வந்திருக்கு. இப்போ பார்த்தா மாடு பூராமே எக்கச்சக்கமாக நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பசுவெல்லாம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நல்லா நாட்டு மாடுல நல்லா அந்த மாடு தான் சொன்னேன். நல்ல தலை செட்டு நல்லா பார்க்குது. அப்படியே நின்று அப்படியே ஊற விட்டு அசையாமல் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நெருங்கி போயிருந்தால் நம்மளே கூட விரட்டுறக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நல்ல மாடு வளர்ப்புக்கு அருமையாக இருக்கும். நல்ல பிள்ளை நேரத்தில் அருமையாக இருந்துச்சு மாடு. நாட்டு மாடுனால் அந்த மாதிரி இருக்கணும். இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மாடு. தலை செட்டு காளைக்கு வர்றதுக்கு இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல காளையாக தான். கொஞ்சம் வடன்னு இருந்துச்சு. இந்த வெள்ளெல்லாம் நல்லா ஏறுவாள். அந்த இதுவுமே நல்லா வாழலாம் பாரு நல்லா இருக்குது. மாடு நல்லா பெருவெட்டுது. ஆனால் கொஞ்சம் கிறக்கம் மாடு. 2 மாடுமே கிறக்கந்தேன். மாடுங்கிட்ட பூராமே ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் காளை மாடு அது வந்து கொஞ்சம் கம்மி தான். இதெல்லாம் பாருங்கள் நல்லா அப்படியே ஒரே செட்டாக 3 மாடு புனஞ்சு போட்டிருக்காங்க. நல்ல மாடு கதேன். பூரா சந்தையில் பூரா அப்படி புனஞ்சு போட்டால் தான் கேடித்தனம் பண்ணுறதெல்லாம் இது நம்மட்டு அப்படி இந்த மாதிரி போட்டு தான் கொண்டு வருவாங்க மாடு. அப்புறம் என்ன பண்ணுறது, பூரா அந்த வாரத்தில் போயிடுச்சு. மொத்தமாக ஒரு ஆள் வாங்கி பேசி முடிச்சிட்டாங்க.